வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேக்கிங் கிளாஸ் பற்றின ஒரு வீடியோ தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் ஃபோன் மூலமாகவும் என்கிட்ட கேட்டாங்க, பேக்கிங் கிளாஸ் எடுக்கிறீங்களா, எனக்கு பேக்கிங் சொல்லிக் கொடுங்க மேம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வருஷமாகவே அப்படி இப்படி கமெண்ட்டோ ஃபோன்லேயும் கேட்டுட்ருக்காங்க. அப்போல்லாம் வந்து நான் நினைக்கவே இல்லை பேக்கிங் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து சரி பேக்கிங் கிளாஸ் எடுக்கலாம், நமக்கு தெரிஞ்ச பேக்கிங் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பேக்கிங் கிளாஸ்க்கான அப்ளிகேஷன் ஒரு ஃபார்ம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி அதை ஃபில் பண்ணி திரும்ப சென்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ அதில் வந்து நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேக்கிங் கிளாஸ் எப்போ, என்னென்ன கிளாஸ், அதுக்கான பேமெண்ட் என்ன அப்படின்ட்டு நான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி நான் திரும்ப ரிப்ளை பண்ணுறேன். சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும், எனக்கு பேக்கிங் பற்றி எதுவுமே தெரியாதே, நான் எப்படி போய் கற்றுக்கணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து பிகினர்ஸ்க்கான கிளாஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இருந்தால் ஸ்டெப்பாக வந்து என்னோடய கிளாஸ் வந்து போக போகுது. அதனால் சில நீங்கள் எதுவுமே அதாவது எனக்கு எதுவும் தெரியல, நான் கற்றுக்க முடியுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் கிளாஸ்க்கு வரீங்க. அதனால் எதுவுமே தெரியலைனாலும் கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நான் பேசிக்லேருந்தே தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் எந்த தயக்கமும் இல்லாமல் பேக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது எந்த ஒரு காரியத்திலுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதை வந்து நம்ம செயல்படுத்த முடியும், சாதிக்க முடியும். ஸோ துளி அளவு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் கீழே உள்ள ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அப்புறமா இந்த வீடியோவில் என்னோடய பேக்கிங் ஜேர்னி பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக வந்து நம்ம பார்க்கலாம். நான் முதல்ல வந்து இந்த கேக் வந்து வீட்டளவில் தான் நான் செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமா க்ரீம் இல்லாத கேக், ப்ளம் கேக், கிறிஸ்மஸ் டைமில் பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து ப்ளம் கேக், சர்ச்சஸ், அப்புறமா அந்த கிறிஸ்மஸ் டைமில் கேட்பாங்களா ப்ளம் கேக், அந்த மாதிரி ஆர்டர் எடுத்து நான் கொடுத்துட்ருந்தேன். அப்போ வந்து நான் கமர்ஷியல் ஓவன் வாங்கினேன். அந்த கமர்ஷியல் ஓவனில் பல்காக நான் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பர்த்டே கேக்கும் வெட்டிங் கேக் அது மாதிரியெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ எந்த ஒரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்புமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. நானும் நிறைய தோல்விகள் எல்லாம் சந்தித்து தான் இந்த தொழிலை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபெயிலியர் இல்லாமல் எதுவுமே நம்ம கற்றுக்கிடவே முடியாது. நம்ம பூர்வமாக கற்றுக்கிடும் போது நிறைய தோல்விகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். நிறைய தடைகளை வந்து நம்ம கடந்து வர வேண்டியிருக்கும். அதெல்லாம் கடந்து தான் நான் கஷ்டப்பட்டு படித்து இந்த க்ரீம் கேக்கெல்லாம் நானாக படித்தது. நானும் எந்த கிளாஸுக்குமே நான் போய் அட்டன் பண்ணி படித்தது கிடையாது. என்னோடய அனுபவம், என்னோட எஃபர்ட் எல்லாம் போட்டு தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு தொழிலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டெடிகேஷன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் சாதிக்க முடியும். நீங்கள் கொடுக்குற அந்த கேக்லேயும் நல்ல குவாலிட்டி இருக்கணும், டேஸ்ட் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் கேக் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும். முதல்ல வந்து நான் ஆரம்பிக்கிறது என்னென்னா பேக்கிங் ஃபார் பிகினர்ஸ். இதில் வந்து க்ரீம்லெஸ் கேக் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் டு பேக்கிங், அப்புறமா க்ரீம் இல்லாத கேக், மஃபின்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து ஒரு 4-5 ஐட்டம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ். இதுலேருந்தே நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஸ்டெப்பாக ஃப்ராஸ்டிங் பண்ணுறது எப்படி, க்ரீம் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி கேக் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஃபாண்டன்ட் டெக்கரேஷன் எப்படி பண்ணுறது, அப்படி நிறைய இருக்குது. வெட்டிங் கேக், அப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். இப்போ யாருக்கெல்லாம், அதாவது பிகினிங் யாருக்கெல்லாம் தெரியணும், படிக்கணும்னு விருப்பமோ, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணி அனுப்புங்க. அதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் நான் கேட்டிருப்பேன், அதையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கிளாஸ் எப்போ இருக்குது, என்னென்ன கிளாஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் திரும்ப வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த லிங்க் அனுப்புங்க. பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க யாருக்குனாலும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில கேக் இமேஜஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.